என்னமோ சாப்பிட்டு வந்தோன்னு சொல்கிறேன்னு சொன்னீங்க, அமைதியாகவே இருக்கியே. அது ஒரு சர்ப்ரைஸ், அதையும் எப்படி சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சர்ப்ரைஸா? என்னவா இருக்கும்? எங்க நீயே கண்டுபிடி பார்ப்போம் என்னென்ன. தெரியலையேங்க. எனக்கு எதுக்கும் செயின் வாங்கிட்டு வச்சுருக்கீங்களா? ஒரு நெக்லஸ் கேட்டுகிட்டே இருந்தேனே, அது வாங்க கூட்டிகிட்டு போகிறீங்களோ இல்லை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் இல்லைம்மா, இது வேற சர்ப்ரைஸ், உனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியலைங்க, என்னன்னு சொல்லுங்க. சும்மா இது பண்ணிக்கிட்டே இருக்காம. எங்கள் ஆஃபீஸில் 2 டிக்கெட் கொடுத்துருக்காங்க நம்ம ஹனிமூன் போகிறதுக்கு. போயிட்டு வரலாமா? என்னங்க சொல்கிறீங்க, நிஜமாவா? எப்போ போகலாம்? நாளைக்கே ஃப்ளைட் ஏற வேண்டியதான். ஃப்ரீ டிக்கெட் தான், எல்லாமே அவங்க செலவு தான். சாப்பாடு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். என்னங்க நாளைக்கு சொல்லிட்டு இப்போதான் சொல்கிறீங்க? நான் ஆஃபீஸ்க்கு லீவு சொல்லணும், பேக் பண்ணணும், திங்ஸ் வாங்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. இப்படி சர்வசாதாரணமாக சொல்லிட்டியே, அட போங்க நீங்கள் வேறு. உனக்கு சர்ப்ரைஸாக அன்னைக்கு சொல்லலான்டே இருந்து நீ என்ன இப்படி பிறக்கிற? அப்புறம் ஒரு விஷயம், எங்கள் அம்மாட்ட ஹனிமூன் போகிறேன்னு சொல்லாத, சும்மா ஆஃபீஸ் விஷயமா போனேன்னு சொல்லுவேன். நீனும் ஆமான்னு சொல்லு, சரியா? ஏங்க அத்தையிட்ட சொல்லிட்டு போகிறதுல என்ன? அவங்கள்ட்ட சொன்னால் என்ன பண்ண போகிறாங்க? நம்ம என்ன கல்யாணம் பண்ணிட்டு தானே போகிறோம்? கல்யாணத்துக்கு முன்னேவா ஹனிமூன் போகிறோம்? உனக்கு ஆசைதான். பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே போவாங்க. அட போங்க நீங்கள் வேறு, இந்த கீதா வேற வர. என்னண்ணே, என்ன நீ 2 பேரும் என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிறீங்க. இப்போ நான் வரும் இப்படி தள்ளி தள்ளி உட்காந்து எதுவும் பேசாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஒன்றும் இல்லை கீதா, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். நீ என்ன காலேஜ் போகலையா? என்னங்க நீ கவர்மெண்ட் லீவு, நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருக்கீங்க. இப்போ நான் வீட்டில் தானே இருப்பேன், அது கூட உங்களுக்கு தெரியாதா? என்ன வீட்டில் இருக்கீங்க? ஆமாம் கீதா, மறந்தே போயிட்டேன். அச்சோ, அடுப்பில் பால் வச்சுட்டு வந்து மறந்தே போயிட்டேன். நான் போய் பார்க்குறேன் பொங்கிருச்சோ என்னமோ. என்னண்ணே அண்ணி இப்படி உளறிட்டு போகிறாங்க? அடுப்பில் ஒன்றுமே இல்லை, இப்போ தான் நான் கிச்சன்லேருந்து வந்தேன் சாப்பிட்டுட்டு. தெரியலையே, மறந்துட்டா போலமா. அது சரி விடு. 2 பேரும் என்னமோ ஹனிமூன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, எங்கே போகிறீங்க? அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற சொன்னேன், எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். ஆஹா, இவளுக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்ச மாதிரியே அம்மாட்ட பத்த வச்சிருவாளே. அம்மாட்ட சொன்னா அம்மாவும் கிளம்பி வருமே, எல்லாரும் ஒன்னா போலான்னு. இப்ப என்ன பண்றது? ஆமா கீதா, ஆபீஸ்ல 2 டிக்கெட் கொடுத்தாங்க. ஃப்ரீ டிக்கெட் தான், காசுலாம் இல்ல. சாப்பாடு செலவு மட்டும் நம்ம பாத்துக்கணும். ஒரு வாரம் தான் நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துருவோம். என் அம்மாட்ட மட்டும் ஏதாச்சும் சொல்லி மேனேஜ் பண்றியா? பாத்தியா, எங்கள் 2 பேரை விட்டுட்டு நீங்கள் மட்டும் நல்லா ஜாலியாக போறியே. எத்தனை நாள் என்னையும் அம்மா எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிருக்கியே நீ? ஆஃபீஸில் அவனுக்கு எத்தனை தடவை ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்காங்க. வேணான்னு சொல்லிட்டு வந்துடுவியல்ல, இப்போ மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருடி, உன்னை அம்மாட்ட போட்டு கொடுக்குறேன். கீதா வேணாம் கீதா, விடு கீதா. நீ ஒரு தோடு கேட்டியல்ல, அந்த மாங்காய் டிசைன் போட்ட தோடு, அது உனக்கு நாளைக்கே நான் வாங்கி தரேன், சரியா? அப்படிங்கிற? சரி, யோசிக்கலாம். ஒரு வாரமா ஹனிமூனு? சரி, மாங்காய் பட்டத்தோடு வாங்கி தந்துட்டு நிற்போம். நான் போயிட்டு வந்தோன்னே அவனுக்கு வாங்கி தந்துடுறேன். நாளைக்கு தான் ஃப்ளைட்டு, காலையிலே ஏறணும், டைம் இருக்காது, புரிஞ்சுக்கோமா? என்னடி அண்ணன் தங்கச்சி என்னமோ ரகசியம் பேசுறிய உட்காந்து? அவனை என்ன வாங்கி தர சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உள்ளதே வீட்டுக்கு காசு பத்தலை, கடன் கட்டணும். என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவன்கிட்ட? அது ஒன்றும் இல்லைம்மா, அண்ணன்ட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே கேட்டேன். மாங்காய் போட்ட தோடு கடையில் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அப்போ அண்ணன் வாங்கி தரல, காசுலேன்னு சொல்லிட்டேன். இப்போ வாங்கி தரந்துடுறேன். அதே நாளைக்கு வாங்கி தர சொன்னேன். அதாம்மா பேசிகிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லைம்மா. ஆமாம்மா, கீதா அன்னைக்கு கடைக்கு போகும்போது கேட்டா, அப்போ காசு இல்லை, அதான் வாங்கி தரேன்னு சொன்னேன். வேற நாங்கள் இன்னும் புசு புசுன்னு பேசுகிறோம். அடியே, காசு இல்லாத நேரத்தில் உனக்கு தோடு முக்கியமா? தோடு ஒரு படம் 70,000 விற்கிது. தோடு வாங்குறான் தோடு. அதெல்லாம் உன் கல்யாணத்துக்கு வாங்கி தருவேன். நீ போ, பேசாமல் போய் வேலையை பாரு போ. உங்கள் அன்னிக்காரி தனியாக பாத்திரம் கழுவிட்டு இருக்கா, போ. நல்ல வேளை அம்மா நம்மளை காப்பாற்றி விட்டுருச்சு. எப்போ பார்த்தாலும் என்னை மட்டுமே ஏதாச்சும் சொல்லு. ஒரு நேரம் ஹனிமூன் தர போகிறாங்க தெரியுமா ஃபாரினுக்கு? அதுக்கெலாம் காசு எங்கேருந்து வருது? எனக்கு தோடு வாங்குறதுக்கு மட்டும் அப்படி சொல்கிற? என்னடா சொல்கிற? இவ சொல்கிறதெல்லாம் எசமா? ஆமாம்மா, உன்ட்ட நானே சொல்லலான்னு நினச்சேம்மா. ஆஃபீஸில் 2 டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதான் போயிட்டு வரலான்னு பார்த்தோம். ஃப்ரீ டிக்கெட் தான்மா, சாப்பாடு மட்டும்தான் நாங்கள் பார்த்துக்கணும். ஒரு வாரம் தானேம்மா, போயிட்டு வரோம்மா. நல்லா மாட்டிக்கிட்டியா? நீ எப்படி போறியன்னு எனக்கு தோடை வாங்கி தர மாட்டேங்கிறியா? அம்மா அப்படி சொல்லுது, நீனும் பேசாமல் இருக்கியா? போங்க. அதை என்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடா? என்னமோ நான் அடுத்த வீட்டுக்காரி மாதிரி என்கிட்ட சொல்லக்கூடாது மறைச்சிருக்கிய? இல்லைம்மா, உன்ட்ட சொன்னால் நீ ஏதாவது சொல்லுவேன்டாமா, அவள்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்.
அதே வந்து தோடு வாங்கி தரோன்னு சொன்னேன். அவன் நாளைக்கே வாங்கிட்டான்னு நிக்கிறா. அந்த காசு இல்ல. அங்கே போனா கொஞ்சம் காசு செலவாகும். சரி சரி, எப்படா போகணும்? நாளைக்கு காலையில ஃபிளைட்டுமா. அம்மாட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறிய. அப்படியே நான் கிட்ட பிடிச்சி போயிருக்கேன், எங்களதான் எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற. சரி பாச்சு அவளையாச்சும் கூட்டிட்டு போறியே, கூட்டிட்டு போ. இன்னும் அது நீ இப்படி பழுத்தி அடிக்கிற? நம்மளை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிருக்கானா? ஃப்ரீயாக வரும்போதெல்லாம் வேணாம் வேணாம் சொல்லிடுவேன்ல, இப்போ மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன்னு நீ வேணாம்னு சொல்லுவேன்னு பார்த்தா இன்னமும் நீனு ஒத்துக்குற. அடியே சும்மா ரெடி, போயிட்டு வரட்டும். கல்யாணம் ஆனதுலேருந்து அவளுக்கு எங்கேயும் போவே இல்லை பாவம், நம்மளதே மறந்துட்டோம். போமாங்கிட்ட நீ என்கிட்ட பேசாத, நீ ரொம்ப மோசம். என்னை மட்டும் நீ எங்கேயுமே விட மாட்டேங்கிற, அவங்கள மட்டும் நல்லா விடுறப்போ நீ பேசாத. இனிமேல் இந்த வீட்டில் நான் வேலையே பார்க்க மாட்டேன். அவங்க போனோன்னு ஒரு வாரத்துக்கு என்கிட்ட தானே வருவேன். இரு உன்னை வச்சுக்கிறேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் தங்கச்சியில் வேணா வர சொல்லலாண்டி. ஏன்டி இப்படி கத்துற? போயிட்டு வரட்டு விடுறி, அடுத்த தடவை நம்ம எல்லாரும் போகலாண்டி. ஆமாம், நீ எல்லாருக்கும் கூட்டி போய் கிழிச்சிட்ட, இப்போ மறுபடியும் கூட்டி போகிறான். அவங்க வேலையை பாருங்க. என்னம்மா அவ இப்படி கூச்சிட்டு போறா? இல்லைன்னா நாங்க கூட வேணாம்மா போகலம்மா, கேன்சல் பண்ணிடுறோம். டிக்கெட் வேற யார்ட்டாச்சும் கொடுக்க சொல்லிடவா? அவள் சின்ன பிள்ளை அப்படி தாண்டா பேசுவா. கல்யாணம் காட்சி ஆனால் அவளுக்கும் தெரியும்ல எல்லாம். நீங்கள் போயிட்டு வாங்க. உன் பொண்டாடி போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா பார். கூட்டிகிட்டு போய் நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டு பேக்கப் பண்ணுறதுன்னு எல்லாம் பண்ணி வைங்க. காலை சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளம்பணும்ல, வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. தேங்க்ஸ்மா. நீ கூட ஏதாச்சும் திட்டுவியோன்னு பயந்தம்மா உங்களை எங்கேயுமே கூட்டிட்டு போல. இல்லை இப்போ போகவும் ஏதாச்சும் சொல்லுவேன்னு நினைச்சேன். நல்ல வேலைம்மா நீ ஒண்ணுமே சொல்லலை. இதுக்கெல்லாம் போய் இந்த அம்மாவாச்சும் ஏதாவது சொல்லுவாளாடா? நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போகும்போது எனக்கு மளிகை ஜாமான் மட்டும் கொஞ்சம் வாங்கி வந்துட்டு போயிருங்க. என்னால் கடைக்கெல்லாம் அலைய முடியாதுப்பா. சரிம்மா, அதெல்லாம் நான் வாங்கி தந்துடுறேம்மா. சரிம்மா நீ போவா அவளை கூட்டிட்டு. கிளம்புங்கப்பா, டைம் ஆச்சுல்ல. இப்போவே மத்தியானம் ஆயிடுச்சு. போய் ட்ரெஸ் எடுத்துட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வரணும்ல. கிளம்புங்க. இவன் வேற கோச்சிட்டு போயிட்டாலே. கீதா, அடியே கீதா. இப்போ எதுக்கு நீ என்னை கூப்பிடுற? நீ என்னை எதுக்கும் கூப்பிடுற? உன் மயனுக்கு தானே எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற. நீ போக வேணான்னு சொல்ல வேண்டியதானே? அடியே ஊர் உலகத்தில் இதெல்லாம் நடக்காததாடி. எதுக்கடி இப்படி பண்ணுற? காலேஜ் படிக்கிற உனக்குன்னு இது கூடவா தெரியாது? அங்கே போய் நல்லா செலவு பண்ணி எல்லாத்தையும் சுற்றி பார்ப்பாங்க. நம்மளையும் கூட்டிகிட்டு போக வேண்டியதானே? அங்கே ரூம் எடுத்து தங்கிக்கலாம்ல நம்ம 2 பேரும். அவங்க வெளில சுற்றி பார்க்க வேண்டியதானே? சரிடி, இந்த தடவை ஒன்றே போயிட்டு வரேன். நீ அடுத்த தடவை எல்லாரும் போகலாண்டி. நீ போ, இப்படி இதுன்னு சொல்லுவேன் இப்போ பார்த்தாலும். சரி அதை விடுடி, உன்னை சொல்ல மறந்துட்டேன். உங்கள் சித்தி ஃபோன் பண்ணியிருந்தா. அவளுக்கெல்லாம் ஒரு வாரம் ஸ்கூல் லீவா. போறியா அங்கே வாரியான்னு கேட்டா. நிஜமாம்மா? போய் ஒரு வாரம் இருப்போம்மாம்மா. அம்மா நீ வாம்மா, அதே அண்ணன் நின்னு போகிறாங்கல்ல, நீ ஒரு ஆள் என்னென்னு இருக்க, எல்லாரும் போகலாம் அப்படிங்கிறியா? சரி, நாளைக்கு அவ்வளோ ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு நம்ம போய் ஒரு வாரம் வேணாம், ஒரு 3 நாள் இருந்துட்டு வருவோம். சரியா? நமக்கும் துணிமணி எல்லாம் எடுத்து வை. ஜாலிம்மா.